Hello everyone, this is Jagdishwaran, founder of Trade Emperor. Yesterday market நம்ம எதிர்பார்த்தது மாதிரியே ஒரு நெகட்டிவ் ஒரு ஃபுல் டவுன் கொடுத்துருந்தாங்க. பட் ஆஃப்டர்நூன் அதாவது ஒரு 12:00 அண்ட் 11:30க்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மார்க்கெட்டில் ஒரு பாசிட்டிவ்னஸ் அப்படிங்கிறது கிடைச்சது. இதற்கான காரணம் அப்படிங்கிறது இன்ஃப்ளேஷன் டேட்டா எக்ஸ்பெக்டட் டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷனில், அதாவது சிபிஐ வந்து பார்த்தீங்கன்னா 4.85 அண்ட் எக்ஸ்பெக்டட் ஃபோர்காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 4.8. ஸோ ஒரு பாசிட்டிவ் டேட்டா இருக்குன்ற எக்ஸ்பெக்டேஷனில் மார்க்கெட்டில் ஒரு புல்லிஷ்னஸ் அப்படிங்கிறது கிடைச்சது. இன்னையோட மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேட்டாவை பொறுத்த வரைக்கும் நமக்கு WPI அதாவது வேர்ல்டு ஹோல்சேல் ப்ரைஸ் இண்டெக்ஸ் இது வரப்போகுது உங்களுக்கு அரௌண்ட் 12:00 ரேஞ்சில். ஸோ அதுவும் ஒரு பாசிட்டிவ் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கிறதுனால ஃபர்தர் ஒரு பாசிட்டிவிட்டி அப்படிங்கிறது நடக்கலாம் அப்படிங்கிறது வியூவாக இருக்குது. அண்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கால் ரைட்டர்ஸை விட புட் ரைட்டர்ஸ் இன்னைக்கு எஸ்டர்டே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக இருந்ததை பார்க்க முடியுது. அண்ட் பிசிஆர் ரேஷியோ 0.6லேருந்து 0.78 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. மார்க்கெட் ஒரு புல்லிஷாக மாறலாம் அல்லது ஒரு சைட்வேஸாக இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு பார்வை அப்படிங்கிறது இருக்குது. அஸ் யூஷுவல் எஃப்ஐஐ வந்துட்டு செல்லராக இருக்காங்க. ஏன் நமக்கு இந்த ப்ராப்ளம் இந்த இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஏன் இந்த மாதிரியான ஒரு பொலிட்டிக்கல் அன்சர்டனிட்டி இருக்கக்கூடிய ஸ்டேஜில் இன்வெஸ்ட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணுறாங்க, இன்வெஸ்ட்மெண்ட்டை வெளியில் எடுத்துகிட்டே இருக்காங்க எஃப்ஐஐ பொறுத்தவரை. பட் டிஐ ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டை கொண்டு வந்துகிட்டே இருக்காங்க. ரெகுலராகவே வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்பவே அதிகமாக இருக்குது. நம்ம ரெகுலராகவே பார்த்துட்டு வரோம். வேர்ல்டு மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் நெகட்டிவ் டு பாசிட்டிவ் அண்ட் ஃபர்தர் பாசிட்டிவிட்டி அப்படிங்கிறது நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறது வியூவாக இருக்குது. இந்த நிஃப்டியை பொறுத்தவரை என்னவாகும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். ஒரு மிக்சடு மூவ் அப்படிங்கிறது எக்ஸ்பெக்டட் அண்ட் ஒரு சின்ன பிரேக் அவுட் அப்படிங்கிறது நமக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு. என்னன்றதை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட கிளாஸஸ் இன்னைக்கு ஆப்ஷன்ஸ் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா அண்ட் அனாலிசிஸ் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12 டைப் ஆஃப் ஸ்ட்ராட்டஜி ஆப்ஷன்ஸ், ஸ்ட்ராட்டஜி ஸ்ட்ராடல் ஸ்ட்ராங்கிள் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புல் கால் ஸ்ப்ரெட், இந்த மாதிரியான ஸ்ட்ராட்டஜி லாங் கால் பட்டர்ஃப்ளை ஸ்ப்ரெட் இதெல்லாம் எப்படி யூட்டிலைஸ் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கொடுக்க போகிறோம். இணைய விரும்புகிறாங்க மேலே இருக்கக்கூடிய காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி ரெஜிஸ்ட்ரேஷனை கன்ஃபார்ம் பண்ணலாம். அண்ட் ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதே செஷன் ஈவினிங் செஷன்ஸும் இருக்குது. மார்னிங்கில் இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணுறோம் 10 o'clock. ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7:30 அண்ட் 7 o'clock இந்த செஷன் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இணைய விரும்புகிறவங்க அகெயின் நீங்களும் உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷனை கன்ஃபார்ம் பண்ணலாம். இன்னையோட மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதாவது அபவுட் 22,100க்கு மேலே 128க்கு மேலே இருக்கிற பட்சத்தில் பையராக இருக்கணும். ஒரு ஸ்ட்ராங் பை அப்படிங்கிறது எக்ஸ்பெக்டட். பிலோ திஸ் ப்ரைஸ் அதாவது இப்போ இருக்கக்கூடிய ரேஞ்சில் அதாவது 22,128க்கு கீழே இருந்தால் செல்லராக மட்டுமே இருக்கணும். இப்போதைக்கு எந்த ஒரு டெசிஷன்ஸும் எடுக்க வேண்டாம். மார்க்கெட் எப்படி ஓப்பன் ஆகுது அப்படிங்கிறத பொறுத்து டிசைட் பண்ணிக்கலாம். பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இதே விஷயம்தான். அண்ட் பை அபோவ் அப்படிங்கிறது 47,845க்கு மேலே பையராகவும் இப்போ கரண்ட் லெவலில் செல்லராகவும் இருக்கணும். செல் பிலோ ரேஞ்ச் அப்படிங்கிறது ஃபர்தராக 47,180க்கு கீழே மட்டுமே. அப்போ இன்னைக்கு ஒரு ரேஞ்ச் அப்படிங்கிறது இந்த ரேஞ்சுக்குள்ளாரே இருந்துச்சுன்னா மார்க்கெட் சைட்வேஸில் இருக்கலாம். லாங் கால் பட்டர்ஃப்ளை ஸ்ப்ரெட்டை நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் இன்றைக்கும் நாளைக்கும். ஏன்னா எக்ஸ்பைரி டேட் அப்படிங்கிறது நாளைக்கு இருக்குது. அண்டு நிஃப்டியை செல் பிலோ அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 21,940 இந்த ரேஞ்சு கீழே நம்ம செல்லராக இருக்கலாம். ஸோ பை அபோ 22,130க்கு மேலே, செல் பிலோ 21,940. எஸ்டர்டே கொடுத்த சில ஸ்டாக்ஸ் அப்படின்றத எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஏடிஜிஎல் சக்ஸஸ் கொடுத்துருக்கு. எக்ஸாக்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ரீச் பண்ணதை பார்க்க முடியுது. அண்ட் டிடிஎம்எல் டாடா டெல்லி சர்வீசஸ் இதுவும் எக்ஸலண்ட்டாக டார்கெட்டை ரீச் பண்ணியிருக்கு. டாடா பவர் இதுவுமே டார்கெட்டை ரீச் பண்ணு நம்ம சொன்ன மாதிரியே. பதஞ்சலி எக்ஸலண்ட்டாக நம்ம டார்கெட் எதுவுமே சேஞ்ச் பண்ணல. ஸோ அது அழகாக போயிட்டு ரீச் ஆகிருக்கு. எக்ஸப்ட் அம்புஜா சிமெண்ட் இது மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ரைஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்டாப் லாஸை ட்ரிகர் பண்ணிவிட்டு மேலே வந்திருக்கிறது பார்க்க முடியாது. இதுதான் நம்மளோட அக்யூரசி கைஸ். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 90% அக்யூரசி நம்ம மெயின்டைன் பண்ணுறோம் நம்மளோட மெத்தடை பொறுத்த வரைக்கும். அண்டு இன்னையை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்க்க போகிற இன்ட்ராடே ஸ்டாக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்துஸ்தான் ஜிங்க். இது நம்ம பை அப்படிங்கிறது எடுக்கலாம். கரண்ட் லெவல் அப்படிங்கிறது ஒரு டிமாண்ட் ஜோன்ஸில் தான் இருந்துட்டு இருக்காங்க. பட் டார்கெட் அப்படிங்கிறது 592 வரை நம்ம டார்கெட் பண்ணலாம். பட் பை அபோவ் உங்களுக்கு வந்து 581க்கு மேலே பை அபோவ் எடுக்கலாம். உங்களுக்கான டைம் ஃப்ரேம் 1 மினிட்லேருந்து 3 மினிட்குள்ளார உங்களுக்கான டைம் ஃப்ரேம்ஸ் எடுக்கலாம். யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ சர்ச் பண்ணுங்கள். இந்துஸ்தான் ஜிங்க் பொறுத்த வரைக்கும் 1 மினிட் டைம் ஃப்ரேம் எடுத்துருக்கு. கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே க்ரோ ஆகிடும். வித்தின் ஒரு
ஒரு 15 அதாவது வித்தின் 15 மினிட் டூ 1 ஹவருக்குள்ளார உங்களுக்கு ப்ராஃபிட் அப்படிங்கிறது கிடைச்சிரும். அண்ட் ஜூபிள் ஃபுட் இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டிமாண்ட் ஜோன்ஸ்ல தான் இருக்கு. டார்கெட் அப்படிங்கிறது 497 போயிட்டு ஐ மீன் 477 போயிட்டு ரீச் பண்ணணும். பை அபோவ் 473க்கு மேல இப்போதைக்கு பை பண்ண வேண்டாம். ஸோ ஒன்ஸ் அது பிரேக் அவுட் ஆன பிறகு நம்ம பை எடுத்துக்கலாம். எம்&எம் ஃபினான்ஸ் நியர் பிரேக் அவுட் லெவல்ல தான் இருக்காங்க. டார்கெட் 267 அப்படிங்கிறது டார்கெட். பை அபோவ் ரேஞ்ச் வந்து 265 அந்த ரேஞ்சுக்கு மேல பையரா இருக்கலாம். அதர்வைஸ் நோ என்ட்ரி. ஸோ இது வந்து இன்ட்ராடேக்கானது. லூபின் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, பைல இருக்கு அபவுட் த டார்கெட் 1710 வரைக்கும் நம்ம டார்கெட் பண்ணலாம். அண்ட் பை அபோவ் ரேஞ்ச் அப்படிங்கிறது 1686க்கு மேல பையரா இருக்கலாம். இப்போ இருக்கக்கூடிய ரேஞ்ச் டிமாண்ட் ஜோன் மட்டும் தான். பை பண்றாங்களான்னு தெரியாது. பை பண்ணா மட்டுமே பையரா இருக்கலாம். ஸோ பை அபோவ் ரேஞ்ச் கன்ஃபார்ம் ஆனா மட்டும் எடுத்துக்கலாம். HDFC AMC டிமாண்ட் ஜோன்ஸ்ல இருக்கு. 3660 ரூபீஸ்ல இருக்காங்க. அண்ட் பை அபோவ் 3677க்கு மேல அப் டு த டார்கெட் ஆஃப் 3709 இந்த ரேஞ்ச் வரை நம்ம டார்கெட் பண்ணலாம். எக்ஸலென்ட்டா ஒரு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதெல்லாம் எப்படி இருந்தது அப்படிங்கிறது கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. அண்ட் தேங்க் யூ வெரி மச். அண்ட் அனதர் வீடியோல மீண்டும் சந்திக்கலாம்.